கம்யூனிஸ்ட் தலைவர் பே சண்முகம் அவர்கள் இன்னைக்கு ஒரு புதிய கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது டிவிகே விஜய் அரசு செய்யறதெல்லாம் குதிரை பேரம் கிடையாதான். இந்திய அளவில் பிஜேபி செய்யறதுதான் குதிரை பேரமா. என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னா, பிஜேபி மத்த கட்சியை உடைக்கிறாங்களாம். உடைச்சு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அந்த கட்சியவே ரெண்டா உடைச்சு ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அவங்களோட ஆதரவை இவங்க பெற்றுக்கிறாங்களாம். அதாவது அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாமலே கட்சியை உடைச்சு பிஜேபிக்கு ஆதரவு தராங்களாம். அதுதான் குதிரை பேரமா. ஏடிஎம்கே இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் அப்படி ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்களே, டிவிகே அரசுக்கு வர்றாங்களே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தவறுதான். அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனை அது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. குதிரை பேரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பத்திரிகையாளர்களும் விடாம கேக்குறாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து அதிமுகவில் 90% பேர் வந்துட்டாங்க, மீதி ஆளு இங்க வந்துருங்கன்னு சொல்லி ஓப்பனா கூப்பிடுறாரு அப்படின்னு கேக்குறதுக்கு இன்னைக்கு என்ன முட்டு கொடுக்கறதுன்னு சட்டுன்னு ஞாபகம் வரல அவருக்கு. என்ன சொல்றாரு, மக்கள் மேல பழிய தூக்கி போடுறாரு. இதெல்லாம் மக்கள் தான் கண்டிக்கணும். நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம், 20 நாள்ல நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போறீங்களேன்னு சொல்லி மக்கள் தான் போராடணும் அப்படிங்கிறாரு. ஐயா சண்முகம் அவர்களே, இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை அந்த ஓட்டு உரிமை தான். அதுவும் அந்த ஓட்டு போடுற அன்னையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த மக்களை பிளேம் பண்றதை என்னைக்கு விட போறீங்கன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுட்டு அந்த மக்கள் உங்களை போன்ற இருகொடி ஏந்திகள் கட்சிகளோட வாழ்நாள் பூரா போராடிட்டு இருக்காங்க. ஈஸியா நீங்க மக்களை குறை சொல்லிட்டு போயிடுறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அடிப்படை தத்துவமே அரசியல் அதிகாரத்தை விட மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஊட்டணும், ஜனநாயக நிறுவனங்களை வலிமையாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்தியாவில திமுகவை தவிர வேற யார் இதை செய்யறா சொல்லுங்க? தேர்தல் அரசியல்ல, தேர்தல் கட்சிகள்ல திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் வந்து அனைவரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை செயல்படுத்த பாக்குறாங்க. முடியல, விட மாட்டேங்கிறீங்க. சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் திமுக ஆட்சியில இருக்கும்போதுதான் நடக்குது. இன்றைக்கு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கறது, ஜனநாயக நிறுவனங்களை கட்டி காப்பாத்துறது எல்லாமே திமுக தலையில தான். அதுவும் இந்திய அளவில் திமுக தலையில மட்டுமே தான் விடிஞ்சிருக்கு. உங்களை போன்றவர்கள் எளிதா மக்களை பிளேம் பண்ணி தப்பிச்சு போயிடுறீங்க. கம்யூனிஸ்டுகள் வேற சொல்லிக்கிறீங்க. மக்கள் போராடணுமா? அந்த ஒரு நாள் ஓட்டுரிமை அது மிகப்பெரிய போராட்டம் தான் ஐயா. அரசியல் பொறுப்பை மக்கள்கிட்ட தள்ளி விடுறது கேவலமானது. மக்கள் எதற்காக உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? நீங்க எதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க? 1000 கட்சிகள் இருக்க, நீங்க எதுக்கு கம்யூனிஸ்டா இருக்கீங்க? கம்யூனிஸ்டுகளின் போராட்ட குணம் உங்களுக்கு தெரியாததா? இன்றைக்கு டிவிகே அரசு உங்கள் ஆதரவு, திருமாவளவன் கட்சி ஆதரவு, காங்கிரஸ் கட்சி ஆதரவோட ஆட்சியில இருக்காங்க. நாங்க தான் ஆதரவு தர்றோமே, நீங்க ஏன் குதிரை பேரத்துல ஈடுபடுறீங்கன்னு கேட்க உங்களுக்கு வலிமை இருக்கிறதா? எல்லாட்டி பத்திரிகை நிருபர்களாட்டி அப்படி சொல்ல துணிச்சல் இருக்கா? என்னன்னு தெரியல. நாங்க தான் ஆதரவு கொடுத்துருக்கோம், இவங்க எல்லாம் அப்படி செய்யறது தப்பு, டிவிகே விஜய் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல துணிவு இருக்கா உங்களுக்கு? மக்கள் மேல பழிய தூக்கி போடுறீங்க. மக்கள் வந்து போராடணுமா? நாளைக்கே மக்கள் போராடுறாங்க, உங்கள் டிவிகே அரசு நீங்க தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அது வந்து தடியடி நடத்துது, மக்களை அடிச்சு விரட்டுது அப்படின்னா என்ன செய்வீங்க நீங்க? இன்றைக்கே பாருங்க, பள்ளி மாணவர்கள் டாஸ்மாக மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு அடிச்சு துரத்துறாங்க. அந்த பள்ளி குழந்தைகள் தலைதெறிக்கா ஓடுது, அதுவும் பொம்பளை பிள்ளைகள்லாம். இதுக்கெல்லாம் நீங்க ஏதாச்சும் குரல் கொடுத்தீங்களா? கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்களே, கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு அதுவும் மக்கள் மேல பழிய தூக்கி போடுறீங்களே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ஜனநாயகத்துல மக்களோட கடமை ஓட்டு போடுறது. அதுக்கப்புறம் யார் பாதுகாக்கிறது அரசியலமைப்பை? உங்களை போன்ற தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொது தொண்டுக்கு வந்தவங்க அரசியலமைப்பு, சட்டம், சபாநாயகர், தேர்தல் ஆணையம், பத்திரிகையாளர்கள், நீதிமன்றம், தேர்தல் அரசியலில் ஈடுபடும் கட்சிகள், இவங்க தான் அரசியலமைப்பை பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். அந்த பொறுப்பையெல்லாம் மக்கள் மேல ஈஸியா தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி குதிரை பேர அரசியலை நியாயப்படுத்துவதை கம்யூனிஸ்டுகள் நிறுத்த வேண்டும்.